ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது கைஸ். நான் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, அது உண்மைதான் கைஸ். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து நம்மளுக்கு என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்ஸை போட்டு பாருங்க. புதுசா சேனலுக்கு வர்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விஷாலுக்கான ப்ரோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் தூரம், வந்து 60 மீட்டர், அமௌண்ட் வந்து 5 லட்சம் ரூபா. ஸோ இதுக்கு வந்து முத்து, ரயான், அதுக்கப்புறம் விஷால் 3 பேருமே எந்திரிக்கிறாங்க. ஆல்ரெடி முத்துவும் ரயானும் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இல்லையா பணப்பட்டிய. அதனால விஷால் எடுக்காததுனால இப்ப விஷால் போறாப்புல, ஓடுறாரு ஓடுறாரு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுறாருன்ற மாதிரி, நான் லவ் பாய் இல்ல, நான் பிளே பாய் தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு 5 லட்ச ரூபா பணப்பெட்டியை தூக்கிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காரு கேட்டை நோக்கி. சரியா? இங்க டைம் ஓடிட்டு இருக்குது. எல்லாரும் இன்னும் காணமே, இன்னும் காணமே, விஜய் விஷால இன்னும் காணமே காணமேன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. சரியா? சரியான கத்தல். சோ ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பணப்பெட்டி வந்து 3 பணப்பெட்டியா வச்சிருக்காங்க, அதாவது பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுல எந்த அமௌண்ட் கரெக்டான அமௌண்ட் 5 லட்ச ரூபா அப்படிங்கறத நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி எடுக்கணும். அதுல 2 பெட்டி எடுத்திருப்பாரு. அதுல ஒரு பெட்டி அமௌண்ட் பார்த்தா அதுல வேற அமௌண்ட் போட்டிருக்க மாட்டிருக்கு. அது கீழே போட்டுட்டு கரெக்டா 5 லட்ச ரூபான பணப்பெட்டியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஓடுறாரு மறுபடியும். சோ எல்லாம் விஜய் விஷால் விஜய் விஷால்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சோ ஒரு வழியா பணப்பெட்டியை வந்து 5 லட்ச ரூபாய் பணப்பெட்டி எடுத்து கரெக்டா கேட்டு கிட்ட வரையில டைம் முடியுது. ஏன்னா இந்த பக்கியை தான் ப்ரோமோ ஒழுங்கா விட மாட்டாங்களே. சரியா? உள்ள வந்தாங்களா வரலையா, நம்மள ஒரு பிபி, பிரஷரு, சுகர் எல்லாம் ஏறிடும் இவங்கனாலேயே. சரியா? இப்பயும் இந்த ப்ரோமோ ஒன்று என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, டைமிங் முடியுது கைஸ், 1 2 அப்படின்னு சொல்லி முடியுது. விஜய் விஷாலும் வர்றாரு, கேட்டு அப்படியே மூடப்படுது. எல்லாம் தலையில கையை அப்படியே வைக்கிறாங்க. சௌந்தர்யா விஜய் விஷால் விஜய் விஷால் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக் சாரு, அப்புறம் ராயன், அப்புறம் மஞ்சரி, இவங்க எல்லாம் உள்ள வந்திருக்கத பார்க்க முடியுது. நேற்று எல்லாம் வந்திருப்பாங்களாட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம். நீ விஜய் விஷால் 5 லட்சம் தானே எடுத்துட்டாருன்னு தான் சொல்றாங்க. கேட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா வெளியில போயிருந்தா தான் நியூஸ் பரவி இருக்குமே. சரியா? ஸோ விஜய் விஷாலுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். 5 லட்ச ரூபாய் பணப்பெட்டியை ரிஸ்க் எடுத்து சூப்பரா பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 10 லட்ச ரூபாய் பணப்பெட்டி வைக்கும் போதுதான் சௌந்தர்யா உள்ள வந்திருப்பாங்களாட்டு இருக்கு. சரியா? 10 லட்ச ரூபாய் பணப்பெட்டியை வச்சு வைக்கும் போதுதான் சௌந்தர்யா உள்ள வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து நம்ம சரி ரிஸ்க் எடுத்து பார்க்கலன்னு சொல்லி இறங்கிட்டாங்க. ஆனா பாதியிலேயே பணம், ஏன்னா 5 லட்ச ரூபாய்க்கே 60 மீட்டர் தூரம், அப்ப 10 லட்ச ரூபாய்னா எவ்வளவு தூரம்னு பாத்துக்கோங்க. அப்ப அவங்க பணப்பெட்டி எங்கேனே தெரியலையாமா, தேடிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்ததா சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து அது ஒரு ஃபன் மோடா பாக்காதீங்க, அது ஒரு ஃபன் மோடு தான். இருந்தாலும் அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த கேமோட இதை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பணப்பெட்டி எடுத்தாங்க, நம்மளும் போய் எடுக்கணும்னு சொல்லி சௌந்தர்யம் போய் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்காக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரியா? சோ இப்ப வந்து இந்த பிக்சரை பாத்தீங்கன்னாலே தெரியும், கேட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் விஷால் இன்னும் வரல. சோ ஆனா வந்துட்டாங்க கைஸ், விஜய் விஷால் வந்து உள்ள வந்துட்டதா சொல்றாங்க. ஓகே கைஸ், வேற என்ன? ஜாக்லின் வந்து எவிக்ட் ஆனது வந்து எல்லாத்துக்குமே ஒரு வருத்தம் தான். சோ அதை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாது கைஸ். ஏன்னா பிக் பாஸே நம்ம தப்பு சொல்ல முடியாது. சரியா? அவங்க வந்து டைட்டில் வின்னரோட அமௌண்ட்ல இருந்து தான் வந்து இந்த டாஸ்கே வச்சிருக்காங்க. 50 லட்ச ரூபாய இந்த 6 பேத்துக்கு எப்படியாவது பிரிச்சு தந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் அந்த பண வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டுக்குரியதுதான். ஆனா இதுக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஒரு ஒர்த்தா, அதாவது கேர்ள்ஸ் வந்து இவங்கனால ஓடி அந்த பணத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு கேர்ள்ஸுக்காக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கலாம். கேர்ள்ஸுக்காக அந்த அந்த மீட்டர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வேற ஏதாவது மாதிரி ஒரு புதுசா ஒரு டாஸ்க் மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். ஆனா ஜாக்லின் எவிக்ட் ஆனது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஏதாவது ஒரு காம்படிஷன்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் தருவாங்க. அதாவது வின் பண்ணவங்களுக்கு கப்பு, மணி பிரைஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா நம்மளும் இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வேணா சௌந்தர்யா வந்து வாங்கிக்கலான்னு தான் தோணுது. ஏன்னா அந்த மாதிரிதான் அவங்க பண்ணாங்க ஒரு ஃபன் மோட்ல. போய் பணப்பெட்டியை தேர்ந்தாங்களாமா, பணப்பெட்டியே கிடைக்கலையாமா, ஓடுறா மறுபடியும் வீட்டுக்குள்ள ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி
ஓடி உள்ள வந்துட்டாங்களாம். அது வந்து ஒரு காமெடியா தான் பேச தோணுது. ஸோ ஜாக்லினுக்கு ஓட்டு போனவங்க எல்லாமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஃபீல் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு கேம் அவ்வளவுதான். ஓகேவா? பை கைஸ்.